இன்று என்னுடைய பாட்டியம்மானுடைய 12வது நினைவு நாள். 12வது நினைவு நாள்னால் அவங்க அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு என் கூட இருக்காங்க. அதாவது ஆன்மாவாக இருக்காங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க காரணமும் எங்கள் சரஸ்வதி பாட்டி அம்மையார் தான். எங்கள் குடும்பம் இன்றைக்கி நல்லபடியாக இருக்க காரணமும் சரஸ்வதி அம்மையார் தான். அவங்களுடைய நினைவு நாள், 12வது நினைவு நாள். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். காரணம்னா அது என்ன காரணம்னா, நான் பிறந்த 3 மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு நோய்வாய்ப்பட்டு போச்சு. டாக்டர் கை வச்சிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கேழ்வரகு கஞ்சி கொடுத்து என்ன வளர்த்தவங்க. எனக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு அன்பு பாசம் எல்லாமே, இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும், சுத்தம், எல்லாமே ஒழுக்கம் எல்லாமே சொல்லி கொடுத்தவங்க எனக்கு. அந்த அம்மானுடைய பேர் தான் என்னுடைய மகனுக்கு வச்சுருக்கேன். அந்த அம்மா பேரில் தான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். அதாவது மக்களுக்கு உதவி பண்ணுறது, முதியோர் இல்லங்கள், ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்க, அதெல்லாம் பண்ணணுன்னு இருக்கேன். இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்க பேர் சரஸ்வதி அம்மையார். ஒரு பெரிய சரித்திர நாயகி. எங்கள் குடும்பத்தில் ஒரு வேறு. அந்த அம்மா தான் விதை, அந்த அம்மா தான் எல்லாமே. அந்த அம்மா இல்லைன்னா நாங்கள் இந்த வெளிநாட்டில் வாழ்ந்துருக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் அந்த அம்மா தனியாக, சிங்கப்பெண்மணி தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஆண் துணையும் இல்லாமல், தாத்தாவும் சப்போர்ட் கிடையாது, இறந்துட்டார். பாட்டி தான் எல்லாமே. பெரிய ஆத்மா, மறக்க முடியாத நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிளாக் டே. இதுதான் பெரிய இழப்பு எங்களுக்கு. నమస్కారం అండి, వందనాలు అందరికీ. ఈరోజు నా అమ్మమ్మ చనిపోయి 12వ సంవత్సరం అయింది. నాకు చాలా 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 ఇష్టం, ప్రేమ. నాకు ఒక అమ్మ అలాగా. నేను ఎప్పుడో చనిపోవాలి. 3 నెలలు పుట్టినప్పుడు నాకు ఈ రాగి గంజి ఉంది కదా, గంజి అది ఇచ్చి నా లైఫ్ చేంజ్ చేశారు. పుట్టిన 3 నెలల నుంచి నాకు ఆరోగ్యం బాగలేదు. అప్పుడు డాక్టర్ చెప్పారు, ఏం చేయలేదు, స్టోరీ ఫినిష్ అలాగా చెప్పారు. బట్ నా అమ్మమ్మ నాకు ఆ రాగి గంజి ఇచ్చి ఇప్పుడు నేను మాట్లాడుతానంటే నా అమ్మమ్మే కారణం. సో ఈరోజు 12th ఇయర్, October 31st. నేను మర్చిపోలేదండి ఏ సిచ్యువేషన్. నా లాస్ట్ జీవిత వరకు ఇది ఫాలో చేస్తాను. తర్వాత నా బాబు ఉన్నారు, ఫాలో చేస్తారు. మంచి ఆత్మ, పెద్ద ఆత్మ. నా ఫ్యామిలీకి మాత్రం లేదు. దేవుడు విషయంలో చాలా సిన్సియర్ డివోటీ. మురుగర్ భక్తర్, దేవుడు డివోటీ. Very hard working lady. She is my grandmother named Saraswati. She is the one who has brought up me to a good human, as well as with a good health. I was supposed to leave this world at the age of 3rd month of my birth. She is the one who has taken care of me. I miss her on this day. This is our black day in our family. Today I am paying homage to my grandmother on the 12th Remembrance Day. She is with me. She is always with me. She is guiding me. She is taking care of me. That is why I want to make a trust on her name. A trust which will help for the disabled people, physically challenged people, in the future. The trust foundation name is Saraswati Takes Care, STC. This is the promise which I made to her. Once I become financially good, I will do this. I promised her I will do this.